Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the IPL 2025 தான் ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் மேட்ச் SRH vs ராஜஸ்தான் ராயல்ஸ். ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஈவினிங் தான் நம்ம மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். அதுக்கெல்லாம் பொறுமையாக வருவோம். இன்ஃபேக்ட் அது கூட பிளேயிங் லெவன் போட்டு பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ SRH ராஜஸ்தான் ராயலாக ஃபஸ்ட்டு SRHோட பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். ரைட், IPL 2024 முடிஞ்சதில் செம்ம கலகலப்பு டீம். அடி நான் அடித்தா தாங்க மாட்டேன், 4 மாதம் தூங்க மாட்டேன், மோதி போர் வீடு போய் சேர மாட்டேன். அடி ஹைதராபாத்தில் ஓகே அடிச்சா 1 ரன் வெயிட்ரா. பார்க்குறியா யார்? டிராவஸ் ஹெட்டு நம்ம அபிஷேக் சர்மா தான். ட்ரெமெண்டஸ் சிட்டிங். அந்த கப் ஃபைனலில் தோத்துட்டாங்க. பட் ஃபைனல் வரைக்கும் வந்ததுக்கு மெயின் ரீசன் டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மாவோட ஓப்பனிங் அண்ட் பேட் கமின்ஸோட கேப்டன்சி. அதுக்கு முன்னாடி உள்ள ரெக்கார்டை பாருங்களேன். 2021 கடைசியாக வந்தாங்க, 3 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க. 2022 8th ஸ்பாட்டு. அப்போ 10 டீம் வேறு ஆகிடுச்சு. 9th யாரு தெரியல, சிஎஸ்கே. 10th மும்பை இந்தியன்ஸ் பின்னாடி பார்த்தா. அதே மாதிரி 2023 10th பொசிஷன் லாஸ்ட் வந்தாங்க. ஆனால் 2024 1 person who changed the teamனா அது பேட் கமின்ஸ் தான். கூல், காம், கம்போஸ் கேப்டன், 1 day வின்னிங், வேர்ல்டு கப்புக்கு வேறு ஜெயிச்சிருக்காரு. அவர் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காரு. வெரி குட் பவுலர், வெரி குட் கேப்டன். அண்ட் ஸ்டீவ் பாவ் மாதிரின்னு வச்சுங்களேன். பேட் கமின்ஸ் போலர்ஸ் கேப்டன் இருக்கிறது போலர்ஸ், யங் போலர்ஸ்லாம் ரொம்ப அட்வான்டேஜ். நிறைய தே லேர்ன் பிகாஸ் பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட். பவர் பிளேல எப்படி பண்ணுவாங்க, எப்படி பண்ணணும் எல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்காரு. நடராஜனே வேறு டிஃப்ரெண்ட் பவுலராக இருக்கணும்னா பாருங்கள். பவர் பிளேயில் தான் இந்த எந்த அளவுக்கு இங்கே நான் அடித்தா தாங்க மாட்டேன் அப்படின்னா, 11 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஹையஸ்ட் ஸ்கோர் இருந்தது ஐபிஎல்லில். ஆர்சிபி ஸ்கோர் பண்ணாங்க 263 for 3. அந்த ரெக்கார்டை உடைச்சாங்க 11 வருஷம் கழிச்சு. இப்போ டாப் 5 பாருங்களேன். ஃபஸ்ட்டே இவங்க தான் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 287 for 3 வர்சஸ் ஆர்சிபி. ஈசால் கப் நம்மது போன வருஷம் அடிச்சது தான். அதே மாதிரி செகண்ட் பொசிஷனில் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். ரைட், 277 for 3 இவங்க தான் அடித்தாங்க SRH. தேர்ட் பொசிஷன் தான் கேகேஆர் அடித்தாங்க 272 for 2. அது ஆண்ட்ரூ ராசில் தம்மாசில் அவர் அடித்தார் டெல்லி கேபிட்டலுக்கு எதிராக. ஃபோர்த் அகெயின் SRH தான் 266 for 7 அகெயின் டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த டாப் 4 பாருங்கள், எல்லாமே போன வருஷம் வந்தது தான். டிராவஸ் அபிஷேக் சர்மா தி ஷோடு பவர் பிளேயில் எப்படி விளையாடணும் 20 for 2. ரன் பால் ஸ்டடி பண்ணுறேன், ஜட்ஜி பண்ணுறேன். 9ஆம் நம்பர் வரைக்கும் பேட்டிங் வச்சுக்கிறோம். லாங் பேட்டிங் சார். எதுக்குங்கிற லாங் பேட்டிங் 20 ஓவரில் பாருங்க, 2 பேர் நின்று கலக்கிட்டாங்கல்ல. இப்போ உங்கள் பிளேயிங் லெவனும் சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து தான் சொல்லுங்கள். அட்டாக்கிங் கிரிக்கெட்னா இதுதான். நான் 6 ஓவரில் 120 பவர் பிளேயில் செம்ம ஹிட்டிங்கில். இங்கே பவர் பிளே ஸ்கோர் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். அபிஷேக் சர்மா போன சீசன் 475 ரன் பவர் பிளேயில் மட்டுமே அடிச்சார். ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 204. டிராவஸ் ஹெட் 536 ரன் பவர் பிளேயில் அடிச்சது. ஸ்ட்ரைக் ரேட் 194 for 91. இப்படி தான் எதிர் டீம் என்ன பண்ண முடியும்? எவ்வளோ பெரிய போலராக இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தான் ஆடி கொடுத்தது பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். இந்த 2 பேருமே சேர்ந்து 13 இன்னிங்ஸ் விளையாண்டாங்க. 579 ரன்னு, ஆவரேஜ் 49.91, ரன் ரேட்டு 13.21. பாருங்கள், ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் ரன் ரேட்டு 13.21. டி என்னது டேஞ்சரஸ் டெட்லி டியோ. இந்த 2 பேரும் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவஸ் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர் வேறு. எவ்வளோக்கும் ரைட்டாவது லெஃப்டாவது நீ வா, யார் வந்தாலும் வா, ஐ வில் ஷோ யூ ஹவ் டு பேட்னு. செம்ம என்ஜாய்மெண்ட். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 சீசன் சொன்னேன்ல, 2021, 22, 23 ரொம்ப மோசமாக விளையாண்டது. அது காரணங்கள் நிறையா. சாப் அண்ட் சேஞ்சிங்கு, கேப்டன்சி திடீர்னு டேவிட் வார்னர் கேப்டன், திடீர்னு கேன் வில்லியம்சன், திடீர்னு புவனேஸ்வர் குமார், பயங்கர குழப்பங்கள் நடந்தது. இப்போ காமன் செட்டில் கம்போஸ்டாக பேட் கமின்ஸை கொடுத்துட்டாங்க. கோச் டேனியல் விட்டோரி ஏதாவது பண்ணுங்கப்பான்னா அதை பண்ணி காமிச்சிட்டாங்க. அண்ட் நீங்கள் நல்ல கேப்டன் கூலுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா MS தோனி டஸ் வெரி குட் ஃபார் சிஎஸ்கே. ரோஹித் சர்மா டஸ் வெரி குட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அக்ரெசிவ் நீங்கள் சொல்கிற கோலி couldn't வின் கப் ஃபார் ஆர்சிபி. அதான் ஃபேக்ட். அக்ரெசிவாக குதிக்கிறனால ஒன்றும் யூ கான் வின் அ மேட்ச் ஆர் யூ கான் வின் அ ட்ராஃபி. கப்பு ஜெயிச்சவங்களோட ரெக்கார்டு எடுத்து பாருங்க. ஸ்டீவா உலா ஜெயிச்சார் ஒரு காலத்தில் வேர்ல்ட் கப். ஆலன் பார்டர்லாம் காமன் கம்போஸ்ட். பார்ப்போம். பிச் வேறு ஹைதராபாத் பிச்சா, பெல்டர். சிமிலர் சர்ஃபேஸஸ் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க இந்த வாட்டி. ஏன்னா அது தகுந்த மாதிரி தான் டீம் எடுத்திருக்காங்க. இப்போ கடன் 11 சொல்கிறேன். அதே சிமிலர் அப்ரோச்சில் தான் போவாங்க. டிராவஸ் ஹெட் சூப்பர் 2024, ஈவன் 2025 ஆல் ஃபார்மேட்லேயும் பயங்கரம் விளாட்ற. செகண்ட் இஸ் அபிஷேக் சர்மா கூட ஓப்பன் பண்ணுறது. SRH என்ன பண்ணாரோ அதான் இந்தியாவுக்கு இப்போ பண்ணுறாரு T20. ஏன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லையா. ஸோ இவருக்கு நிறைய சான்ஸ் கிடையாது. டொமஸ்டிக்கில் வேறு நிறைய பர்ஃபார்ம் பண்ணார். அதான் நான் எப்போ சொல்றது, பிளே டொமஸ்டிக். பஞ்சாபுக்கு நிறைய நடிச்சார். நம்பர் 3 இஷான் கிஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் பாயிண்ட் டு ப்ரூவ். ஏன்னா திருப்பி இந்தியன் டீம் உள்ள வரணும்னா டு பர்ஃபார்ம் ஆல். கேன் டூ அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் அவரும் விளையாடுவார். டாப் 3 லெஃப்டி. ஸோ வாட், தே நீட் ரன். ஒன் டே இன்டர்நேஷனல் டபுள் ஹண்ட்ரட் அடிச்சார் இஷான் கிஷன் ரீசென்ட்லி. ஸோ a கெப்பாசிட்டி. அப்வியஸ்லி நம்பர் 4 நிதிஷ் ரெட்டி. டெஸ்ட் மேட்ச் வேறு விளையாண்டாரு. சொல்ல வேணா, அவர் போலிங் கூட தேவைப்பட்ட 2-3 ஓவர் போட்டு கொடுப்பார். நம்பர் 4. நம்பர் 5 ஹென்ரிச் கிளாசன். ஹென்ரிச் கிளாசன் கிரீஸில் இருந்தானா எந்த டார்கெட்டுமே சேஃப் கிடையாது. அது எவ்வளோ வேணால் வைங்க, 500 கூட வைங்க, அவர் இருந்தாருன்னா அடிச்சிடுவார். அந்த அளவுக்கு அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி. ஆனால் அது என்னன்னு தெரியல, ஹைதராபாத் வந்தாலும் பயங்கரமாக கலைக்கிறார் ஐபிஎல்ல. ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் அந்த உள்ள லீகில் அவ்வளோ பண்ணல. பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட்
ஃபயர் ஒர்க்ஸ் ஃப்ரம் ஹிம் அண்ட் இட்ஸ் கிளாசன். அப்புறம் ஆறாவது அபினவ் மனோகர். எஸ், இஸ் ஆல்சோ வெரி அட்டாக்கிங் பிளேயர். அவர் டொமஸ்டிக்லேயே ஸ்ட்ரைக் ரேட் T20 பாருங்களேன் 196. அப்புறம் சயீத் முஸ்தாக் அலியில் 147 ஸ்ட்ரைக் ரேட்டு. விஜய் ஹசாரிலி 160 என்னமோ. வெரி அட்டாக்கிங், வெரி குட் ஹிட்டர். இந்த பிச்சு ரொம்ப சூட் ஆகும், அதனால் அபினவ் மனோகர் இருப்பார். 7ல் பேட் குமின்ஸ், நோ இன்ட்ரடக்ஷன் ரிக்வயர்ட். நம்பர் 8 ஹர்ஷல் பட்டேல். இந்த பிச்சு அவருக்கு சூட் ஆகாது, பட் எனிவே நிறைய காசு கொடுத்து வேறு எடுத்து வச்சிருக்காங்க. 28 ஓவர் போடணும் இந்த பிச்சில். 7 மேட்ச் இன்ட்டு 4, 28 ஓவர் வில் பி வெரி க்ரூஷியல். பாப்பா அவர் எப்படி போட போகிறோம், ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்பர் 9 ஆடம் ஜாம்பா. நான் எப்போவுமே சொல்கிறதான், லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ், பட் தே ஆர் விக்கெட் டேக்கர். டேக் தேம். சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. லெக் ஸ்பின்னர் ஆதில் ராஷித் ஆகட்டும், மிஷு சோதி ஃபார் நியூசிலாந்து, பிஷ்னாய் ஃபார் இந்தியா, சால் ஆல்சோ ஃபார் இந்தியா, இம்ரான் தாயர் ஒரு காலத்தில் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா, ஷதாப் கான் ஃபார் பாகிஸ்தான். இவங்களுமே ஃபென்டாஸ்டிக் லெக் ஸ்பின்னர். அனில் கும்ப்ளே கிரியேட் பண்ணதா, ஷேன் வான். ஏன் இவங்க போலான்னு தெரில ஆர்சிபி, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்க பாருங்கள். நம்பர் 10 அது ஐ விட் ப்ரிஃபர் அனதர் ஸ்பின்னர். ராகுல் சாரே விளையாடலாம். 2 பேருமே ரெஸ்ட் ஸ்பின்னர் இட்டு லெக் ஸ்பின்னர். இஸ் அ குட் பாலர் ஆல்சோ. ராகுல் சார் அனதர் லெக்கி விக்கெட் டேக்கர். அண்ட் நம்பர் 11 முகமது ஷமி. அப்வியஸ்லி ஃபண்டாஸ்டிக் பேட்டிங் கொண்டு போனால். நம்பர் 11லேருந்து ஒரு பேட்டிங் வச்சுருந்தா பாருங்க. இன்ஃபார்ம் பிளேயர். பவர் பிளேயில் 2022 அப்புறம் 28 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட்டு 7 தான் பவர் பிளேலேயே. குஜராத் டைட்டன்ஸ் விளையாடும் போது இன்ஜுரிலேருந்து வேறு இயர்ஸ் ரிகவர்ட். ரைட். இம்பாக்ட் சப்னு கேட்டிங்கன்னா சச்சின் பேபின்னு இருக்காரு. பேட்டிங் வேணா அவரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதர்வா டாய்டு, இல்லைன்னா அபினவ் மனோகர் உட்கார வச்சுட்டு சிமர்ஜித் சிங் போலிங் வரலாம். சிஎஸ்கே விளையாண்டவர். என்னோட அனலைசிஸ் அபவுட் SRH கண்டிப்பாக பிளே ஆஃபில் பார்க்குறேன் டாப் 4ல். நீங்கள் நினைக்க சொல்லுங்கள். அப்புறம் 10 லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.